மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஆக்சுவலா இப்ப எல்லா கட்சிகளும் பரபரப்பா தேர்தல் வேலையில வேட்பாளர்களை தேர்வு செய்யற வேலையை இறங்கிட்டாங்க. அந்த அடிப்படையில ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக மோரலஸ் அவங்க வேட்பாளர்களை இறுதி செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இடத்துலயுமே கடந்த முறை பிரசாந்த் கிஷோர் PK அவர் இந்த அவர் ஒரு அமைப்பு வச்சிருந்தார் இல்லையா, அந்த சர்வே எடுக்கிற அமைப்பு. அதன் மூலமா ஐபேக் அந்த டீம் மூலமாக வேட்பாளர்களை தேர்வு பண்ணாங்க. மாவட்ட வாரியாக 6 மாசத்துக்கு முன்னாடியிலேருந்தே 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட செயல்பாடுகள் எடுத்து யாரெல்லாம் மக்கள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அவங்களுக்கு யாருக்கு சீட்டு கொடுத்தா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்வே எடுத்து அதுல ஒரு 5 பேரை எடுத்து அதுல இருந்து அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி 3 பேர் ஆக்கி 3 பேரை 2 பேர் ஆக்கி அப்புறம் கடைசியில ஒருத்தரை அவங்க செலக்ட் பண்ணி போட்டாங்க. பெரும்பாலும் ஐபேக் கொடுத்த அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க மாறல. ஒரு சில விஷயங்களை தவிர பாக்கி எல்லாமே மேக்சிமம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு கடந்த தேர்தலில். ஆனால் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரசாந்த் கிஷோரை அனுப்பிட்டாங்க, போயிட்டு வராஜான்னு சொல்லிட்டு. இப்போ மாப்பிள்ள சபரீசன் தலைமையில ஒரு பெண் அமைப்பு ஒன்று இருக்கு. அவங்க முழுக்க இதே மாதிரி எப்படி பிரசாந்த் கிஷோரனுடைய செயல்பாடுகள் இருந்தோ அதை விட கொஞ்சம் அடிப்படையாக 3 டீமை போட்டு, ஒரு டீமுக்கு தெரியாம இன்னொரு டீம், இன்னொரு டீமுக்கு தெரியாம இன்னொரு டீம் சொல்லி வாட்ச் பண்ற மாதிரி போட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்கள், அங்க ஏரியால செல்வாக்கு மிக்கவர்கள், அமைச்சர்கள், இப்படி எல்லாரையுமே சர்வே எடுத்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு 5 பேரை அதே மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த 5 3 ஆயிடுச்சு, 3 இப்ப 2 நிக்குது. 2 பேர்ல யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்படுது. இது இடையிலே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அவங்க ரொம்ப முக்கியமாக சில தொகுதிகளை அவங்க கண்டிப்பா நம்ம தான் நிப்பாட்டணும், நம்ம தான் வெற்றி பெறணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அதுல மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது. விஐபி தொகுதியெல்லாம் நான் பேசலைங்க, அது உங்களுக்கே தெரியும். அமைச்சர்களே பல பேருக்கு இந்த முறை சீட் கிடைக்குமான்னு டவுட்டா இருக்குன்றாங்க. ஏன்னா மூத்தவர்களா இருக்கிறவங்கள ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு கட்சி பணியை செய்யுங்க, உங்க மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்துடுறோம், அல்லது நீங்க மகனும் வேணும் நான் எனக்கும் வேணும்னு கேட்ட அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு ஏதாவது ஒரு சீட்டு தான், ஒண்ணு நீங்க நில்லுங்க, இல்ல உங்க பையனுக்கு கொடுங்க, உங்க பையன் செல்வாக்கே கிடையாது அதனால நீங்களே நில்லுங்க அப்படின்னு பல பேரை ஸ்டாலின் அவர்களே கூப்பிட்டு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிட்டாரு. கொஞ்சம் முரண்டு பிடிச்சவங்களுக்கு சீட்டு இல்லைன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு, அவரே தலையிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல குறிப்பாக ரொம்ப நெருக்கமா இருக்கிற அமைச்சர் ஏவா வேலுவா இருக்கட்டும், அவர் அவருக்கும் வேணும் ஒரு பையனுக்கும் வேணும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்து கேட்டிருக்காரு. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் தான் சீட் அப்படின்னு நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி பல அமைச்சர்களுக்கு அதுதான் நிலைமை. அதுல அவருக்கு ஒரு இடம் தான், அது நீங்க மட்டும் இல்லைங்க, உங்க பையனுக்கு வேற ஏதாவது விதத்துல நம்ம கட்சி பணிகள் கொடுத்துக்கலாம், எம்எல்ஏ சீட்லாம் தர முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. பொன்முடிக்கு இந்த முறை வாய்ப்பே இல்லைன்றாங்க. பொன்முடிய அது 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 ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. மீண்டும் கொடுத்தா மறுபடியும் அந்த ஓசி பஸ் பஞ்சாயத்து அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி மக்கள்கிட்ட தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பிடுவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் மிக முக்கியமாக இவருக்கு சீட்டே இந்த முறை கிடைக்காது, கன்ஃபார்மா வராது அப்படின்னு நம்பப்படுகிற ஒரு அமைச்சர் யார் அப்படின்னா, சென்னை அருகில் இருக்கிற ஆவடியை சேர்ந்த ஆவடி நாசர். இவருக்கு இந்த முறை சீட்டு வழங்கப்படாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க தலைமை. ஆனா அவர் முட்டி மோதிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சிறுபான்மையினர் சார்பாக வேற வேட்பாளர்களே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நரேஷனை கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கடந்த முறை அவருக்கு பதவி, அவங்க பையனுக்கு உள்ளாட்சி அமைப்புல பதவின்னு கொடுத்த உடனே அப்பம் பேரை டோட்டலா டேமேஜ் பண்ணது பையன் தான். அவன் பையனால அப்பாவுக்கு வழங்கப்படுந்த அமைச்சர் பதவி கூட கொஞ்சம் புடுங்கினாங்க. கொஞ்ச காலம் பால்வளத்துறை நாசர்ட்ட புடுங்கப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க பையனுடைய அட்ராசிட்டி தான். ஆனா இந்த முறை பையனுடைய பதவியும் புடுங்கிட்டாங்க. அது உள்ளாட்சி அமைப்புல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு, பதவி ஜெயிச்சிருக்காரு இல்லையா, அதனால. ஆனா கட்சி பதவிகள்லாம் புடுங்கிட்டாங்கன்றாங்க. அதே மாதிரி இந்த முறை சீட்டு கொடுக்கறதுலயும் சிக்கல் இருக்கு. உள்ளூர்ல அவருக்கு பெரிய செல்வாக்கு பயங்கரமா குறைஞ்சிருச்சு. அதிமுகவை சேர்ந்தவர் அங்க ஒருத்தர் இருக்கார், அப்துல் ரஹீம். அவர் ஜெயலலிதா காலத்துல அமைச்சராக இருந்தவர். அங்க எல்லா மக்களும் நல்ல ஒரு நெருக்கம் வச்சிருக்கிறதுனால இஸ்லாமிய வாக்குகள் பெரும்பாலும் ரஹீமுக்கு தான் போகும். நாசர் யாரையும் மதிக்கிறதே இல்லை, கட்சிக்காரங்களே மதிக்கிறதுல, அப்புறம் அவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? இந்த முறை அவருக்கு தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவர் கன்ஃபார்மா தோற்பது உறுதி. ஆவடி நம்ம கையில இல்லை அப்படின்றத தலைமைக்கு பல விதங்கள்ல தலைமை கவனத்துக்கு போயிருச்சுன்றாங்க. 2வது அந்த பெண் அமைப்பு எடுத்த அந்த லிஸ்ட்லயும் அது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெண்ல இருந்து யார் வராங்கன்னு பார்த்துட்டு அவங்களை கரெக்ட் பண்ற வேலையை சில அமைச்சர்கள் சில முக்கியஸ்தர்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதை இவங்க அதனாலதான்
ஒரு டீம் போட்டு 2வது டீம் போட்டு 3வது ஒரு டீம் செய்யறது வேலை 2வது டீம் தெரியாது, ஏ டீம் செய்யறது பி டீம் தெரியாது, பி டீம் செய்யறது சி டீம் தெரியாதுன்னு ஆளை மாத்தி மாத்தி அனுப்பி அது வந்து முதல் கொடுத்த லிஸ்ட் வந்து போலி லிஸ்ட்னு கண்டுபிடிச்சு சமீபத்துல ஒரு சில மாதங்கள் நாம ஏற்கனவே நம்ம வீடியோ கூட சொல்லியிருக்கிறோம், ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தி பெண்ல மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளரை மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது இனிமே நீங்க வேலை பார்த்த ஆணி புடுங்கலாம் போதும், இனிமே இந்த பணிக்கு உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி மிக முக்கியமான பொறுப்புல இருந்த ஒருத்தரை அந்த பணியில இருந்து வேலையை விட்டு நீக்கிட்டார். ஏன்னா வேட்பாளரா உங்களை ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் தொகையை பேரம் பேசி நிறைய இடங்கள்ல அவங்க வந்து பணம் வாங்கிட்டு லிஸ்ட மாத்தி மக்கள் செல்வாக்கு இல்லாதவரை, கட்சி செல்வாக்கு இல்லாதவரை காசு இருக்குன்றதுக்காக லிஸ்ட மாத்தி கொடுத்த தகவல் தெரிஞ்சதுனால மாப்பிள்ளை நேரடியாகவே தலையிட்ட ஜூம் மீட்டிங்ல போட்டு பொழந்துட்டு சில பேரை வந்து தூக்கிட்டார். அந்த முக்கிய பொறுப்புல இருந்தவருக்கு உதவியாக சென்னையில வேலை பார்த்த 2 பேரையும் வந்து கல்தா கொடுத்து அனுப்பி விட்டாரு. அவங்க பேர் ஊரெல்லாம் நமக்கு தெரியும், ஆனா அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றனால அதை சொல்லல. அப்படி ஒரு பெரிய ஆபரேஷனை வந்து நடத்துனதுனால இப்ப எல்லா அமைச்சர்கள் ஆரம்பிச்சு எல்லாரும் ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த முறை பெருவாரியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் திட்டம் இருக்கு. அதுவும் குறிப்பாக சீனியர் மோஸ்ட் ஆட்கள் எல்லாருக்குமே கட்சி பணி தான், ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இது இடையிலேயே திருப்பரங்குன்றம் சமீபத்துல கூட ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் உருவாச்சு. இப்ப வரைக்கும் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. மலை மேல வந்து தர்கா பக்கத்துல இருக்கிற அந்த வந்து எல்லை கல்லுல தான் நாங்க வந்து விளக்கேற்றோம்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அது வந்து எல்லை கல்லுங்க, அது வந்து சர்வே கல்லுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. தர்காவுக்கு நான் மேலே ஏறி போயே தீர்வேன்னு சொன்ன எச் ராஜா இப்ப வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு. எல்லா பஞ்சாயத்துகளுக்கும் மதவெறி ஆட்டம் பண்ணிடலாம், தமிழ்நாட்டுல மத கலவரத்தை தூண்டலாம் நினைச்சவங்களுக்குலாம் மிகப்பெரிய செருப்படியாக ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த திருப்பரங்குன்றம் மிக மிக முக்கியமான பார்வையாக திமுகவுக்கு ஒரு பெரிய பிரஷர் இஷ்யூவாக பார்க்கப்படுது. அந்த திருப்பரங்குன்றத்துல விஜயை வச்சு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த தேர்தல்ல சிடிஆர் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்துல நிற்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு. அவருக்கு தான் விஜய் அங்க சீட்டு கொடுக்க போறாருன்னு சொல்றாங்க. இந்த நிர்மல்குமார் RSS அடிவருடி, கவனமா இருங்க திருப்பரங்குன்றம் மக்களே. ஏன்னா யாரு எதிர நிக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் அந்த இடத்தை எப்படியும் கைப்பற்றணும் அப்படின்றதுல பாஜக மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தி அங்க வந்து நம்ம வந்து கைப்பற்றிட்டோம்னா மீண்டும் ஒரு அயோத்தியா மாத்துவேன்னு நயினார் நாகேந்திரன் சொன்ன அந்த வார்த்தையை சரி பண்ணி தமிழ்நாட்டுல ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்தலாமா? ஒரு அயோத்தியா மாத்திரன்னு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. அதனால அந்த ஏரியாவை கைப்பற்றுவதற்கு மிகப்பெரிய சதிவு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப விஜய் கட்சியில அவரு தான் நிக்க போறார், சிடிஆர் நிர்மல்குமார்னு சொல்றாங்க. அதிமுக நிக்க போதா பிஜேபி நிக்க போதான்னு தெரியல, அது ஒரு பக்கம் தனியா போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே திமுகல ஏற்கனவே அங்க சில பேர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக ஒரு 2 வருஷமாவே நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி, திமுகவில் மிக முக்கியமான உள்ளாட்சி அமைப்புல பொறுப்புல இருக்கிற பெண்மணி, மாவட்ட அமைப்பாளராக இருக்கிற பெண்மணி, மகளிர் அமைப்புல இருக்கிற பெண்மணி, அவங்களுக்கு தான் வந்து இந்த முறை திமுக சார்பில் சீட்டு வழங்கப்படலான்னு ஒரு தகவல் ஓடுது. இடையில அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு எப்படியாவது நம்ம வந்து அதை எடுத்துடணும்னு வேற பக்கத்து மாவட்டத்துல தான் பஞ்சாயத்துக்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அவர்களுக்கு எவ்வளவு தூரம் மக்கள் செல்வாக்கு இருக்கு என்பதை அந்த பெண் டீம் எடுத்தாங்க இல்லையா, நிறைய இடத்துல எடுத்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அங்க வந்து ஒரு செல்வாக்கு இருப்பதை அவர்களும் உறுதி செஞ்சதாக ஒரு தகவல் இருக்கு. பட் நம்ம கையில இல்ல, சீட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம கையில இல்ல. இப்போதைக்கு தேர்தல் ரேஸ்ல அந்த வேட்பாளர் பட்டியல் ரேஸ்ல அவங்க வந்து முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அடுத்ததாக கடந்த 2021 தேர்தலில் பெரும் சர்ச்சையாகி கடைசி நேரத்துல பரபரப்பா பஞ்சாயத்தா முடிஞ்ச ஒரு தொகுதி எது அப்படின்னு சொன்னா அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் திமுக கூட்டணியில யார் வேட்பாளர், திமுக நிக்க போதா கூட்டணி கட்சியான தெரியாத லெவல்ல லாஸ்ட் மினிட்ல தான் வேட்பாளரே வந்து அறிவிச்சாங்க. லாஸ்ட் மினிட்ல தான் கூட்டணிக்கு ஒதுக்கப்படுது. அதுக்கு என்ன காரணம்னா, அதற்கு முன்பாக அங்க வந்து இந்த ஐபேக் சொல்லப்படுகிற டீம் எடுத்த பட்டியல்ல, அவங்க வந்த பட்டியல்ல அது 5 பேர் இருந்தாங்க. அப்புறம் 5-3 ஆச்சு, 3-2 ஆச்சு.
2 பேர்ல வந்து யாருக்கு செல்வாக்கு அப்படின்றத பெரிய போட்டி மோதல்லாம் இருந்துச்சு. அதுல முதல் இடத்துல 2ஆம் இடத்துல அப்படின்றத தாண்டி முதல் இடத்துல இருந்தது எழில் இனியன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட், ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து அரக்கோணம், அந்த அரக்கோணத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான். அவர் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சட்டத்துறையில அவர் வந்து அந்த வக்கீலா இருக்கிறதுனால சட்டத்துறையில அவர் வந்து கட்சியில சில பொறுப்புகள் இருக்காரு. அவருக்கு அடுத்த இடத்துல இருந்தது வந்து பவானி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி. அவங்க கணவர் அங்க வந்து கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காரு. அவருக்கு யார் மூலமாக மிகப்பெரிய சப்போர்ட் இருந்ததுன்னு சொன்னா துரைமுருகன் அவர்கள், அமைச்சர் துரைமுருகன் இருக்கார் இல்லையா, பொதுச் செயலாளர், அவர் மூலமா மிகப்பெரிய சப்போர்ட் இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. இதுக்கடையில வந்து எழில் இனியன் அவர்கள் வந்து ரொம்ப வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா கட்சியில இருக்காருன்றதுனால, நிறைய மிக நீண்ட படிப்பும் நிறைய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறதுனால, 2வது அவருக்கு எப்படி இந்த முறை சீட்டு கொடுத்துருவாங்க, அவர் வந்து அவருக்கு வந்து பின்புலமாக இருந்ததாக சொல்லப்பட்ட நபர் யார் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆராசா அவர்கள் வந்து ஒரு சின்னதா சப்போர்ட் பண்ணாருலாம் சொன்னாங்க. இது பெரிய பரபரப்பா ஓடிச்சு. அந்த டீம், அதான் பெண் டீம் பாருங்க, ஐபாக் டீம் கொடுத்த விஷயத்துல முதல் இடத்துல எழிலினன், 2வது இடத்துல வந்து பவானி. எழிலினன் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்ற சூழ்நிலை வந்த பிறகு அந்த நேரத்துல மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம், ஆராசாவுடைய மனைவி வந்து உடல்நல குறைவால மருத்துவமனையில, தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க. இறுதி கட்டத்துல இருந்தாங்க. மிக மிக ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்கும்போது அவரை பார்ப்பதற்காக போன நேரத்துல, அந்த நேரத்துல அது வரைக்கும் அரக்கோணம் தொகுதி பத்தி யாருக்குன்னு தெரியாம பெரும் பரபரப்பு நிலவிட்டே இருந்துச்சு, டென்ஷன் இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா திமுகவுக்கே சீட் இல்ல, விசிகாவுக்கு அந்த சீட்டு ஒதுக்கப்பட்டுச்சு. இடையில என்னடா திரைமறைவு வேலைகள் நடந்துச்சு அப்படின்னா, எப்படினாலும் எழிலினன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால இது வந்து நமக்கு, நாம சப்போர்ட் பண்ற ஆளு, நமக்கு வேண்டிய ஆளுக்கு சீட் இல்லாம போயிரும், அதனால இந்த திமுகவே வேணாம், வேற ஆளுக்கு மாத்திருவோன்னு விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா விசிகா அரக்கோணத்தை கேட்கவே இல்லை. அதுதான் பெரிய ஹைலைட். ஏன்னா நாம வந்து திருமாவளவன் அவர்கிட்டே பேசணும் அந்த நேரத்துல, இது உண்மையிலே இந்த தொகுதி உங்களுக்கு நீங்க கேட்ட தொகுதியான்னு கேட்டா அவர் இல்லைன்ட்டார். நான் கேட்கவே இல்லை, கேட்காத தொகுதி வழங்கப்பட்டுச்சு, எனக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, சப்போர்ட் இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னா அவர் அப்பவே வருத்தப்பட்டார். அவர் எதிர்பார்த்த மாதிரியே அங்க வந்து விசிகா வெற்றி பெறவே இல்லை. ரவி அதிமுக சேர்ந்தவர் ஈஸியாக சுலபத்துல வெற்றி பெற்று விட்டார். திமுக நின்று இருந்தால், அந்த வந்து உதயசூரியன் அரக்கோணத்தில் நின்றுந்தா கண்டிப்பாக திமுக தான் வெற்றி பெற்றிருக்கும். அந்த அளவுக்கு அங்க திமுக மிக செல்வாக்காக இருந்த தொகுதி. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு வெற்றியை கோட்டை விடுது திமுக. அதற்கு காரணம், அதுக்கு என்ன காரணம்னு நான் என்னதை இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு, நீங்களே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஒரு ஈகோ கிளாஷ் தான். நம்ம சொன்ன ஆளுக்கு சீட்டு இல்ல, வேற எப்படி உள்ள போந்து இன்னொரு ஆளுக்கு சீட்டு கொடுக்கறதுன்னு ஒரு சின்ன கிளாஷ். அதற்கு பெருவாரியாக என்ன பண்ணுதுன்னா, பவானி என்கிறவர் வந்து அது வந்து தனி தொகுதியா இருந்தா பவானி கொடுக்குறாங்க இல்லையா. ஆனால் பவானியுடைய கணவராக இருக்கிறவர் மாற்று திருமணம், அதாவது என்னன்னா கலப்பு திருமணம் பண்ணவர், அவர் அங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால துரைமுருகன் மிக அளவுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு ஒரு தகவல் உண்டு. இப்ப பியூரா வந்து தனி தொகுதியில ஏன் பியூரா இருக்கிறவங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி எல்லா இடங்களையும் வரும்ல. அப்ப அங்கேயும் அந்த பஞ்சாயத்து வந்துச்சு. அந்த பஞ்சாயத்து கடந்த தேர்தல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு வெற்றிய தோல்வியாக்கின பெருமை இருக்கு. இந்த முறை என்ன பண்ண போறாங்க திமுக அப்படின்றது தெரியல. இந்த முறை வழக்கம் போல அதே நபர்கள் மீண்டும் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுக்கடையில இன்னும் சில பேர் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நகர இணைச் செயலாளர் இருக்கிற ஒருத்தர் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இன்னும் பல பேர் அதுல வந்து போட்டிக்கு வராங்க. ஆனால் இந்த பெண் டீம் அப்ப ஐபேக் இருந்தது, இப்ப பெண் டீம்ல அதே மாதிரி ஏற்கனவே இருந்த யார் யாருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. மீண்டும் திமுகவுக்கு வந்து கொடுக்கலாமா? ஏன்னா கடந்த முறை தெளிவா தெரிஞ்சிருச்சு, நம்ம தோத்துட்டோம், கூட்டணி கட்சி கொடுத்துட்டு, அல்லது கூட்டணி கட்சிக்கிட்டே நம்ம கொடுத்துடலாமா அப்படின்ற முடிவு இன்னும் எட்டப்படல. ஆனால் திமுக அந்த உதயசூரியன் நின்றால் அவங்க களமாடுவாங்க. கூட்டணி கட்சி கொடுத்துட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த தொகுதி மீண்டும் ஈஸியாக மீண்டும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாகாம என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. என்னங்க 2 தொகுதி தான் சொல்லியிருக்கீங்க, மீதியெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த 2 தொகுதியில் இருக்கிற பஞ்சாயத்துகள் வந்து மிக தீவிரமான பஞ்சாயத்துகள். கடந்த முறையும் நான் அந்த தொகுதிகள் குறித்ததான பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டதுனால நான் இதை சொல்றேன். நம்ம இனிமே ஒவ்வொரு தொகுதியாக என்னென்ன தொகுதி நமக்கு தகவல் வருது, அதுல யார் யார் என்னென்ன பஞ்சாயத்துகள் இருக்கு அப்படின்றத நம்ம தனித்தனியா பேசலாம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்துல வேறொரு வீடியோல பேசுறேன். திமுகல நிற்கிறவர்கள் இந்த முறை சீனியர்களுக்கு இடம் குறைவாகவும் கட்சி பணியில இருக்கிற இளைஞர்களுக்கு அதிகப்படியான இடமும் வழங்குவதாக தான் முடிவு பண்ணியிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத.
ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஒரு ஜோசியர், நான் நம்ப மாட்டேன், அந்த அஸ்ட்ராலஜி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பிரசாந்த் கினி அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த 2021 பிரசாந்த் கிஷோர்னு வேலை பார்த்தார் திமுகக்காக. இப்போ திமுகக்காக அந்த பிரசாந்த் கினின்ற அஸ்ட்ராலஜி மீண்டும் திமுக தான் அரியணையில அமரும்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்காரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்ப அந்த ட்வீட் தான் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. அவர் சொன்னாலும் சொல்லனாலும் மக்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா திமுக மீண்டும் அரியணை அமரும். பொறுத்திருப்போம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.